என்னை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கல்ல. எப்படிப்பட்டவைகள்? ஆமா. அப்போ நடக்கவே நடக்காதுன்னு தீர்மானம் பண்ணி எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்னை விட்டுருங்க. ஆண்டவர் விடுற மாதிரி இல்லை. உன் வயிற்றுல உனக்கும் சாராளுக்கும் ஆகாரம்லாம் நான் கணக்கில் வைக்க மாட்டேன்ப்பா, நீ வேணா வச்சுக்கோ. சாராளுக்கு உனக்கும் ஓவித்து உனக்கு ஒரு மகனை நான் தருவேன்னா தருவேன், தாமதித்தாலும் அது நிறைவேறும். வாக்குதத்தம் போய் சொல்ல, அது நடக்கும்னா நடக்கும். ஆண்டவர் பிடிவாதமாக இருந்துட்டார். இவர் கேட்டாரா? பரவாயில்ல, இஸ்மவேல் உமக்கு முன்னாடி பழைக்கட்டன்னு சொன்னார் தானே. ஆண்டவர் விட்டாரா? விடலை. சில நேரத்தில் ஏசப்பா ரொம்ப வம்பு பண்ணுவார். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் கோச்சிக்க மாட்டீங்கல்ல. நான் ஏசப்பாவுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன், பொறாம பிடிச்ச ஏசப்பா. நம்மளை யாருக்கிட்டையும் பழக விட மாட்டார். யாராவது கொஞ்சம் பாசமாக இருக்கிறாங்கன்னு நம்மளும் பாசத்தை வைப்போம், அது பார்த்தா திருப்பிக்கிட்டு நிற்கும். ஐயோ நம்பி ஏமாந்துட்டனே. ஆமாவா? வீட்டுக்காரர் ஃபோனே பண்ண மாட்டார். யாப்பா ஒரு ஃபோன், நான் சும்மாவா இருக்கிறேன் அப்படிம்பார். நினப்பேன், ஓஹோ இது அவர் வேலை இல்லை, அவரை குற்றம் சொல்லக்கூடாது. யார் வேலை? போறாமல் பிடிச்சவரும் பேர் வச்சல, அவர் வேலை. பொசசிவ். இந்த பொசசிவ் பிடிச்ச ஏசப்பா என்ன பண்ணாருன்னா விடவே இல்லை, கொடுத்துட்டார் ஈசாக்க. கொடுத்த உடனே காணாததை கண்டுபிடிச்சி பல நாள் காத்து 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 கடந்து நெடுநாள் காத்திருத்தல் விரும்பினது வரும்பொழுது கிடைச்சிச்சு பாருங்க. ஒரு விருட்சம் கொஞ்சுன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறார். யாரு? ஆபிரகாம். நான் ஏசப்பாக்கு என்ன பேர் வச்சேன்? அவர் என்ன பண்ணாரு? பார்த்தாரு, சரிப்பட்டு வராதே, என் கூட தானே முகமுகமாக பேசுவேன், பையன்கிட்டயே உட்காந்துருக்க, சம்திங் ராங். உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய, இதெல்லாம் கேட்டாங்களா? அவருக்கு தெரியும். ஈசாக்க என்ன அப்பாடா வச்சாரு பாரு. என்ன வல்ல ஒரு எங்கே வந்து செக்கு வைக்கணுமோ அங்கே செக்கு வச்சாரு. இப்போ ஆபிரகாமனுடைய மனநிலைக்கு நம்மெல்லாம் வந்துடணும். காலம் போன கடைசியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அம்மாங்களுக்கெல்லாம் வச்சுக்கோ. மலடி 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 மலடின்னு எலிசபெத்து மாதிரி பேர் வாங்கி புருஷனும் கிழவன் ஆயிட்டாரு, நானும் கிழவி ஆயிட்டேன், நடக்கவே நடக்காது, அதிசயமாக கொடுத்தாரு. கண்களுக்கு முன்பாக அது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு செய்தார்னு எலிசபெத்து மாதிரி நம்மளும் பாட்டெல்லாம் பாடி முடிச்சிட்டோம். வாக்குதத்தத்தின் மகன் என்ன பண்ணிட்டான்? கைக்கு வந்துட்டான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஈசாக்க பலியிடுன்னு. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இது மெய்யாக தெய்வத்தினுடைய சத்தமே அல்ல, சைத்தான் தான் பேசுது. சொல்லியிருப்போமா இல்லையா? கட்டாயமாக சொல்லியிருப்போம். ஆண்டவர் எப்படி இது எப்படி ஆகும்? என் ஆண்டவனே 95 வயசுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு புள்ள கொடுத்துட்டு வெட்டி போட சொல்வீரா? இது உம்முடைய சத்தமே அல்ல, அப்பல போய் சாத்தானேன்னு சொல்லிட்டு விட்டுருப்போம். சரி, ஆபிரகாமை விட்டுறலாம். இப்போ நம்மலாம் சாராள் நம்ம கிட்ட வந்து நம்ம கணவர் சொல்கிறாருன்னு வைங்க, இந்த பிள்ளைய மோரியா மலையில் போய் வகுந்து போட போகிறேன், என்ன பண்ணியிருப்போம்? சட்டையை பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு? கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருச்சா? நானும் தான் பைபிள் படிக்கிறேன், நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு என்னமோ பேய் இறங்கிருச்சு, நீ போப்பா முதல்ல வெளியே, டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். லேட்டரான் சாரால் அதை தான் பண்ணாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றுவது அவ்வளவு லகுவல்ல. கிறிஸ்துவை கர்ப்பத்தில் சுமக்கிறது அவ்வளவு எளிதல்ல. கிறிஸ்துவின் முன்னடையாளமான யோவான் ஸ்நானகனாய் இருக்கட்டும், சாமுவேலாய் இருக்கட்டும், அப்படிப்பட்டவர்களை சுமக்கிறவர்கள் அடைந்த வேதனைகள் நம்ம பார்க்க வேண்டாமா? நம்ம பட்ட கஷ்டம் தானே பெருசுன்னு நினைக்கிறோம். எவ்வளோ கான்ட்ரடிக்ஷன் இவருக்கு தெரியும். சாரால் கிட்ட போய் சொன்னோம்னா வட்டியை முதலமா வாங்கிட்டு வெளியே வருவோம். சாரால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவங்க தான். ஆகாரம் அவங்கள கடினப்படம் நடத்தும் அவங்கள இல்ட்ரீட் பண்ணும்போது அவங்கள கடினமாக நடத்தினாங்கல்ல, அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் விமன் தான். அப்போ சொன்னோம்னா நல்லா வாங்கி கட்டிக்குவோன்னு கண்டுபிடிச்சிட்டார் தலைவர். சொல்லாமல் கொல்லாமல் திருட்டளவா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டார். சொல்லலை, சொன்னாரா? வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு போனார். மகா தந்திரவாதி, யார்ட்டையும் சொல்லலை. விவரமாக வேலைக்காரங்களை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிட்டார். ஏன்? போய் சொல்லிடுவாங்கல்ல, அப்புறம் கொலை குற்றத்துலலாம் இவர் உள்ளே போகணும்.
நிறுத்தி வச்சுட்டு போகிறாரு. அந்த குழந்தை கேட்குது. என்ன கேட்குது? ஆடு விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கு ஆடு எங்க கேட்குதுன்னா இந்த குழந்தை ஏற்கனவே அவர் பலி கொடுக்கறத பார்த்துருக்கு. ஆமாவா? அவர் வயசானவர் எப்படி வெட்டியிருப்பார்? அவர் வெட்டுவார். அவர் வயசானாலும் அவர் அப்போ வரைக்கும் பலி கொடுத்துட்டு தான் இருந்திருக்கிறார். அந்த குழந்தை பார்த்துருக்கனால கொண்டு போயாச்சு. அந்த குழந்தை கேட்குது. மனசு எப்படி தான் அந்த மனசை அவர் ஆயத்தப்படுத்தினார்னு எனக்கு தெரியலை. அவர் போயிட்டார். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்பொழுது ஈசாக்கு டீனேஜர், 14 முதல் 17 வயது இருந்திருக்க வேண்டும். அம்மா மாரை கேட்குறேன், ஒரு 6-7 வயசு குழந்தைய அடிக்க முடியுமா அவங்களால? ஓடும். ஒரு கொசுவை கூட கரெக்டாக அடிக்க மாட்டோம் நம்ம எல்லாம். அது ஓடிடும் டிமிக்கி கொடுத்துட்டு. அவ்வளோ பெரிய பையனை இவருக்கு கட்டும் போது அவன் திமிரி இருப்பான்ல, ரகலை பண்ணியிருப்பான், கத்தி இருப்பான், தொண்டை தண்ணி போகிற அளவுக்கு. அப்பா அப்பா என்னப்பா பண்ணுறீங்க? கையை கட்டி காலை கட்டி பலிபீடத்தில் மேலே 8 வச்சு கத்தியை உங்கிற வரைக்கும் பிள்ளைக்கு தெரியாமையா இருந்திருக்கும். அந்த குழந்தை உயிருக்கு போராடி இருக்கும், கதறி இருக்கும், கத்தி இருக்கும், திமிரி இருக்கும். இது வரைக்கும் அப்பாவை அப்படி பார்த்ததே இல்லை. கொஞ்சிற அன்பான அப்பாவை தான் பார்த்துருக்கு. அந்த அப்பா கொலவெறியோடு அந்த கையை ஓங்கிட்டு நிற்கிறத பார்த்து ஈசாக்கு ஆயுசு முழுக்க பயந்தாங்குழியாக இருந்தான்றது வரலாறு தெரியுமா? அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அது எழுத்து பேசாது. நம்ம சந்தோஷமாக பாடுறோம், ஏசேக்கு சித்து நான் முடிந்து போனது, ரெகபோத் தொடங்கியது. அவனுக்கு எதிர்க்கவே திராணி கிடையாது. ரெபெக்காளை திருமணம் செய்த பொழுது தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்க ஆறுதல் அடைந்தான். அப்பா செத்தப்பா அவனுக்கு எங்க போச்சு துக்கம்? அப்பாவோடு கூட ஒரு பெரிய பிளவு உண்டாயிற்று. ஈசாக்கு திரும்ப அப்பா கூட இணையவே இல்லை. ஓடி அப்புறம் ஆடு கிடைச்சிருச்சு, அவர் எடுத்து பலியிட்டாரு. கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா பலிக்கு ஆடு எங்கன்னு வரும்போது கேட்டுட்டு வந்த ஈசாக்கு ரிட்டர்ன் போகும்போது கையை பிடிச்சிட்டு ஏன்பா அப்படி பண்ணீங்க நான் கேட்டிருப்பான். தெரிச்சு ஓடிருமா. வேலைக்காரங்கிட்ட போய் அண்ணா இவர் என்னை கொல்ல வந்தார், அவங்க அம்மாட்ட ஓடி போய் கட்டி பிடிச்ச அம்மா. அவ்வளோதான், அவள் பெயர் ஷெபாவுக்கு போனாள். சாகிற வரைக்கும் ஆபிரகாமோட வாழவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு சரித்திரம்? அந்த மகனோட அவருக்கு அவ்வளோதான். அவனுக்கு பொண்ணு பார்க்கும்போது கூட ஆபிரகாம் பார்த்தா அவன் கல்யாணம் பண்ண மாட்டான்னு தெரியும். அதுக்கு தான் ஒரு எலியேசரை உண்டாக்குவார். நான் ஆண்டவர் சித்தத்தை தானே செஞ்சேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன்? நான் சரியான வழியில தான் போறேன்னா ஏன் எனக்கு இவ்வளவு உபத்திரவங்கள்? நினைக்க வேண்டாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் சித்தத்தின்படி நடக்கிறதுல உபத்திரவமும் உண்டு, வேதனையும் உண்டு, கண்ணீரும் உண்டு. ஆனால் காலம் நமக்கு சாட்சி சொல்லும். பரலோகத்தில் அதற்கான பலன் மிகுதியாக இருக்கும். தெரியுமா? எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன் அப்படின்னு ஆபிரகாம் அந்த மகன் மேலே வைத்த பாசத்தில் சித்தத்தை நிறைவேற்றாமல் விட்டிருப்பாரானால் இன்றைக்கு விசுவாசிகளின் தகப்பனாக இருக்க முடியுமா அவர்? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.